Hi viewers. A சக A சக A சமன் 9 எனவும் B சக B சமன் 10 எனவும் A சக B தர C சமன் 64 எனவும் தரப்பட்டால் A சக B சக C சமன் இப்பெருமதியானது கேட்டிருக்காங்க. இப்போ நாங்க இங்க எத்தனை A இருக்குன்னா ஒரு A 2 A 3 A. அப்ப 3A சமன் 9 க்கு கண்டுபிடி. இப்ப 3A சமன் 9 னா 7 பெருமானம் 3 ஆக இருக்கும். அடுத்தது எனவும் B சக B சமன் 10. அப்ப B சமன் அப்ப இங்க எத்தனை B இருக்குன்னா ஒரு B 2 B. அப்ப 2B சமன் 10 க்கு கண்டிக்காங்க. அப்ப 2B 10 னா B க்கு B ல பெருமானம் 5 ஆக இருக்கும். அடுத்து எனவும் A சக B தர C சமன் 64 எனவும் தரப்பட்டால் அப்ப A சக B தர C சமன் 64 தரப்பட்டால் இப்ப நாங்க A ல பெருமானத்தை கண்டம் 3 என சக C B ல பெருமானம் கண்டம் 5 தர C சமன் 64. அப்ப நாங்க 3 ஐ 5 ஐயும் கூட்டணும். கூட்டினோம்னா 8 தர C சமன் 64. இப்ப நாங்க 64 கிடைக்கும்னா 8 ஓட எந்த எண்ணை பெருக்கினா 64 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்ப 8 ஓட 8 பெருக்கினா தான் 64. அப்ப C ல பெருமானம் இப்ப நாங்க C க்கு 8 ஓட 8 பெருக்கினா தான் 64. அப்ப C ல பெருமானம் 8. இப்ப இந்த கேட்டிருக்காங்க A சக B சக C சமன் இன் பெருமதியானது கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க அளவெளி குறிச்சுக்கணும். A சக B சக C சமன் யாதது கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க A க்கு கண்ட பெருமதியானது என்று கேட்டதாலும் A க்கு கண்டம் 3 என்று B க்கு கண்டம் 5 என்று சக C க்கு கண்டம் 8 சமன் இப்ப இது கேட்டிருக்காங்க. இப்ப A சக B சக C சமன் பெருமதியானது கேட்டிருக்காங்க. அப்ப 3 ஐ 5 கூட்டினா 8 சக 8 ஐ